மாமனார் வீட்டுக்கு தலை பொங்கலுக்கு போலான்னு பார்த்து ஒரு கட்டிங்கை போட்டு ஒரு கட்டிங் பண்ணான்னு வந்து விட்டேன். அங்கே போனால் சலூன் கிடக்கிறேன் 1000 ரூபா கேட்குறான்ட்டு வந்து விட்டேன். இங்கே போகிற ஒரே வழி வலிச்சுக்கிடுச்சு. என் மாமனாருக்கும் கூட அடையாளம் தெரியாதாட்டுக்கு நானா இது. ஐயோ என்ன இப்படி வழுக்க மேலே வழுக்க விழுந்துருக்கு. ஐயோ எப்படிதான் என் மாமாரு ஒத்துக்குவான் தெரியலையே. நான் தான் நீ எப்படி நான் வந்துட்டு சமாளிப்பேன். எப்போ இனிமேல் நம்ம 1000 ரூபா போனான்னு பரவாயில்ல. இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது இந்த கட்டிங்க. இருபத்தை கூட சொல்லிவிட்டோம். மாப்பிள்ள இன்னைக்கு சனிக்கிழமை எப்படியாச்சும் மேசி இந்த கடையில் காசை வாங்கி தொலையணும். கீழே கொட்டிவிடாத லாஸ்ட் நட நீங்களும் போயிட்ட. அதை நாடகடி பையில ஒன்னு நக்க வைக்கிறான்டா. இவ்வளோ ஐயோ தம்ப மேல கொட்டி பிடிச்சேன். இந்த மேஸ்திரி மண்ணை பார்த்தாலும் என்னை கொலை பண்ணிடுவானே. உன்னை கூட்டு வந்ததுக்கு பேசாம ஒரு எரும மாட்டை கூட்டு வந்துடுறான். போட்டு கொண்டு வர்றான். நாய சம்பளத்தையும் வாங்குற மாட்டேன். அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா உயிர் எடுக்கிற ஒன்னு வச்சுக்கிட்டு என்னத்தான் நான் அறுக்குறேன்னு தெரியலடா. ஒரே அடினா எவ்வளவு கனவு கொட்டி போச்சுவான். பசிக்குதுன்னு ரெண்டே எடுத்து தின்னு போட்டான்டா. அதுக்கு இங்கிட்ட சிசிடிவி கேமரா வச்சு உழக்கிறாயா. அங்க அப்புறம் ஒருத்தர் என்றான் பாரு வெண்டைக்கா மண்டைய முழிக்கிற மொழி நம்மளுக்கு தான் தெரியும். ரெண்டே பசிக்கு தின்னு போட்டேன். இல்ல கணக்கு கூட்டு போட்டு பார்க்கலாம். என்ன அதை பாக்குற ஒரே அடினா எப்படியோ வந்து கட்டைக்கிட்டு நடிக்க இதோ ஆயிட்டோம். இனிமே அங்கிட்டு போகவே கூடாதுடா. பசிச்சாலும் சரி நீ எவ்வளவு என்னாலும் அவ்வளவுதான்டா இருக்கும். மண்டையா வளர்ந்துருட்ட எப்படி பாக்குறான் பாரு. எண்ணிக்கிட்டே இருக்கான்டா. 2 இலை தாண்டா தின்னேன். நான் மச்சான் தனியா உட்காந்துருக்க. பொங்கல் இவெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னத்தையும் காணா அவையும் கிடக்கானா. நம்ம மட்டும் தனியா உட்காந்துருக்கோம். பொங்கல் முடிஞ்சு போகணும். ஊருக்கு போகணுன்னாவே மலைக்குது. இந்த மண்டைக்கு வேலை செய்யணும்னாலும் ஐயோ நேற்று போட்ட போதையா இது. ஏன் மச்சான் நான் வீட்டுக்கிட்டே வரான் பாடுறா. என்ன பண்ற கருவாப்பையிலே பாண்டா வந்தானா அடிச்சு இது என்னத்தே தின்னுக்கிட்டு இருக்காண்டா. என் மண்டையா ஊருக்கு போலாண்டாவோட ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. இவன் வர இது ரேட்டை ஏற்றிட்டாண்டா. வர சொகுசு பேர்லாம் போகலாம் பார்த்தா 90 ரூபா டிக்கெட்டுங்கிறா. போடு சக்க வரியானடா. ஐயோ அதே தாயொலி வரண்டா. இவ்வளோ பின்னாடி வந்தா தட்டுவ நான் வெளுத்துக்கிறேன் பார்த்துக்கு. போகலாமா ஊருக்கு? எவ்வளோ வேகம் ட்ரெயினில் போக முடியுமோ அவ்வளோ ட்ரெயினுக்கு போயிருந்தா. இந்த ஆமணி பஸ்ஸெல்லாம் 6000 அடிச்சுட்டுறாங்க. போட்டு 2000 3000 தான். சீக்கிரம் பொங்கலுக்கு போய் முடிச்சுட்டு அடுத்தது வேற பொங்கல் ஏதாச்சும் வரணும். ஊரை பத்து சீக்கிரம் எந்திரி. மசம்னு நேற்று போட்ட போதை இன்னமும் தெரியலையா. எவ்வளோ தாண்டா குடிச்ச. நான் படித்தேன் புல் அடித்தேன். ஆனால் நான் தெளிவாக இருக்கேன். நீ என்ன தெளிவாகவே இல்லை மாப்பிள்ள. சே மாப்பிள்ள கட்டிங்க போட்டு போகுமா. நீ கட்டிங்க போட்டால் எங்கடா போக முடியாதுடா.